என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தேவாலயத்துக்கு புறப்பட்டு போன அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் அந்த இடத்தில் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த அந்த மனிதனை பார்த்து சொன்னதை நீங்கள் கவனிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவனை பார்த்து சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். ஆதி திருச்சபையில் கர்த்தருக்கு ஊழியம் செய்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை சற்று நிதானித்து பாருங்கள். வெள்ளியின் மீதும் பொன்னின் மீதும் அவர்கள் தங்கள் கண்களை பதிய வைக்கவே இல்லை. பொருளாசைக்கு பின்பாக அவர்கள் போனதும் இல்லை பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நடைபெறுகிற காரியம் என்ன? வெள்ளியும் பொன்னும் மாத்திரம்தான் இன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பல பேருடைய வாழ்க்கையில் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமமும் அவர்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவதும் இல்லை. எந்த வகையிலும் கர்த்தருக்கு அவர்கள் மேன்மையை கொண்டு வருவதும் இல்லை. ஆதி திருச்சபையில் ஏற்பட்டு எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லி பலமாய் பிரசங்கிக்கிறது மாத்திரம் போதாது பாருங்கள். மாறாக அது வாழ்க்கையிலும் நடைமுறையில் நாம் கொண்டு வர வேண்டியது அவசியம் பாருங்கள். அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே வெள்ளியும் பொன்னும் காணப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமமும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய வாழ்க்கையிலே நிறைந்து காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கோ எல்லாம் தலைகீழாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெள்ளியும் பொன்னும் தான் நிறைந்திருக்கிறது. ஆனால் தேடி பார்த்தாலும் தேவ பிரசன்னத்தை காண முடியவில்லை பாருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே வெள்ளியும் பொன்னும் நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? சுகபோகமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அவைகளெல்லாம் விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமமே நமக்கு போதுமானது பாருங்கள். எளிமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தரித்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவார். நம்முடைய ஊழியங்களிலும் கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.